Right students, இப்போ exercise 2.12 12th sum பார்க்கலாமா? சால்வ் சம் கொடுத்துறாங்க. ரொம்ப ஈஸியான சம் தான் இது. ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணியிருக்கேன். இது பேஸ் போட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது பேஸ் என்னது 5 மைனஸ் எக்ஸ்னு இருக்கு. பவர்ல என்னதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 65 ஈக்குவல் 2 இருக்கு. சரிங்களா? இப்போ இது நம்ம ரொம்ப சிம்பிள் தான். நம்ம லாக் ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஓகே, இந்த பேஸ் ஆக்சுவலாக அப்படியே போட்டுருவோம். இந்த பவர்ல இருக்கிற வேல்யூ இல்லை பவர் எங்கே வந்துடும்? வேல்யூ வந்துடும், வேல்யூ பவர்ல போயிடும் இல்லையா? அப்போனா வரும் இந்த வேல்யூ பவர்ல போயிடுச்சு, பவர் எங்கே வந்துருச்சு? அப்போ நம்ம எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 65 அவ்வளோதான். இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் சொல்லணுமா? ஏ ஸ்கொயர் வந்து 25 பிளஸ் பி ஸ்கொயர்னா பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரா மைனஸ் 2ab மைனஸ் 25 10னா 10x 10x இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம்? ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வரலாமா? அப்போ என்ன மைனஸ் எக்ஸ்க்கு வந்துடும், பிளஸ் 6x ஆகிடும், நம்பர் அங்கே ஆகிடும், 6 அங்கே இருந்துட்டு. சரிங்களா? இப்போ நமக்கு பிளஸ் எக்ஸ் மைனஸ் கேன்சலா, அப்போ மைனஸ் 10x பிளஸ் 6x வரும், மைனஸ் 4x வந்துருமா? இந்த 6 ரைட் சைடு இருக்கு, இந்த மைனஸ் 25 நமக்கு இந்த லெஃப்ட்ல போகும்போது மைனஸ் ஆகிடும், இல்லை பிளஸ் 25. இப்போ மைனஸ் 4x இது சப்ராக்ட் பண்ண வரும் 40 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 40 டிவைட் பை வரும் மைனஸ் 4 அடிச்சா மைனஸ் 10. அப்போ எக்ஸ் வேல்யூ மைனஸ் 10. அவ்வளோ ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அதனால நம்ம சரி லாக் ரிமூவ் பண்ணும்போது பேஸ் அப்படியே இருக்கும், பவர் இருக்குல்லையே அது வேல்யூ மட்டும் வேல்யூ நம்ம பவர் வந்துடும், அவ்வளோதான்.